பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கோவையைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஆல்வின் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்த நிலையில் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது போலீசாரை வெட்டிவிட்டு தப்ப முயன்றவரை துப்பாக்கியால் சுட்டு கோவை போலீசார் பிடித்துள்ளனர். கோவையில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களை தடுக்கும் விதமாக போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக கோவையில் நடந்த கொலை சம்பவம் ஒன்றில் தொடர்புடைய ரவுடி ஆல்வின் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தார். கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் ரவுடி ஆல்வினை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் ரவுடி ஆல்வின் கோவை கொடிசியா வளாக பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் தனிப்படை போலீசார் கொடிசியா வளாக பகுதிக்கு சென்றனர். போலீசார் வந்திருப்பதை அறிந்த ரவுடி ஆல்வின் அவர்களை கத்தியால் தாக்க முயன்றுள்ளார். தலைமை காவலர் ராஜ்குமாரின் இடது மணிக்கட்டு பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. மற்ற காவலர்களையும் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ஆல்வினை தற்காப்புக்காக உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் 2 கால்களிலும் சுட்டுள்ளார். இதில் காயம்பட்டவர் அங்கிருந்து தப்ப முடியாமல் சுருண்டு விழுந்தார். உடனடியாக காயம்பட்ட ஆல்வினை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். 15-20 நாட்களுக்கு முன்பு அந்த நபர் வேறு மாநிலத்தில் தங்கியிருப்பதாக தகவல் தெரிந்து அங்கும் தனிப்படை சென்று தேடிய போது அங்கிருந்து தப்பிவிட்டார். தொடர்ந்து தனிப்படை அவரை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருந்த போது இன்று அதிகாலை ஒரு குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்று சிறப்பு படையினர் எஸ்ஐ கார்த்திக், ராஜ்குமார் ஹெட் கான்ஸ்டபிள், அப்புறமா இன்னும் ஒரு சில காவலர்கள் சென்று போது அவரை பிடிக்க முயற்சிக்கும் போது அவர் ராஜ்குமார் ஹெட் கான்ஸ்டபிளை கத்தியால் அசால்ட் பண்ணி அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. இமீடியட்டாக ஏற்கனவே அவர் கொலை குற்றவாளியாக இருப்பதால் காவலர்களை தாக்கி அவர்களை கொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் அந்த நபரை துப்பாக்கியால் எஸ்ஐ கார்த்திக் 3 முறை சுட்டு 2 ஷாட் காலில் பட்டிருக்குது. உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு ஜிஹெச்சில் அட்மிட்டில் இருக்கிறாரு. காயம்பட்ட ஹெட் கான்ஸ்டபிளும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. ரவுடி ஆல்வின் மீது 3 கொலை வழக்குகள், 4 கொலை முயற்சி உள்ளிட்ட 13 வழக்குகள் உள்ளன. கோவை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு காவல் நிலையங்களில் ஆல்வின் மீது வழக்குகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஆல்வின் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டு இருந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்த ஆல்வினை வாரண்ட் பிறப்பித்து பிடிக்கச் சென்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.